அமெரிக்காவுக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி. நேட்டோ படைக்கு மாற்றமாக மற்றொரு அமைப்பை உருவாக்க ரஷ்யா, சீனா, ஈரான் என 3 நாடுகளும் கைகோர்த்துள்ளதாக பிரிட்டன் உளவுத்துறையான MI65 உறுதி செய்துள்ளது. சோவியத் காலத்தில் அதற்கு போட்டியாக நேட்டோ உருவாக்கப்பட்டது. ஆனால் சோவியத் உடைந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இன்னமும் நேட்டோ விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்க புள்ளியாகவும் அமைந்தது. இப்படி இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை சீனா தூண்டிவிடுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது ரஷ்யாவுக்கு சீனா உதவி செய்வதாகவும் அதன் மூலம் போர் தொடர்ந்து வருவதாகவும் பிளிங்கன் கூறியிருக்கிறார். இந்த கருத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளும் சீனா ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பியிருக்கும் நிலையில் தற்போது ரஷ்யா, சீனா, ஈரான் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து புதிய இராணுவ கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. முதலிடம் பிடித்த மாவட்டம். தமிழகத்தில் வெளியான +2 பொது தேர்வு முடிவுகளில் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் அரசு தேர்வுகள் இயக்குனர் சேதுராம வர்மா +2 தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு 94.03% தேர்ச்சி பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு 94.56% பேர் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. இதில் மாணவிகள் 96.44%, மாணவர்கள் 92.37% தேர்ச்சி பெற்று உள்ளனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். அத்தோடு 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். வெள்ளக்காடாக மாறிய பிரேசில், அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. பிரேசிலில் உள்ள கிராண்டோ சுல் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறித்த மாகாணத்தில் உள்ள நகரங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்வடைந்துள்ளது. அத்தோடு சுமார் 74 வரையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளம் காரணமாக மாயமானவர்களை மீட்பதற்கான பணிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகிறதாக கூறப்படுகிறது. அதேவேளை கிராண்டோ சுல் மாகாணத்தில் உள்ள 497 நகரங்களில் சுமார் 69,000க்கும் அதிகமானவர்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்து உள்ளனர். மேலும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக போர்ட்டோ அலெக்ராவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.